இந்த அமேசான் நதி தான் உலகத்தோட 2வது நீளமான நதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 6900 கிலோமீட்டர் நீளத்துக்கு இதோட மெயின் சேனல் மட்டுமே ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ நீளமாக ஓடிட்டு இருக்க இந்த அமேசான் நதிக்கு குறுக்கால இது வரைக்கும் ஒரு பாலம் கூட கட்டினதில்லை. அதுதான் உண்மை. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு நதி ஓடக்கூடிய ஒரு எந்த ஒரு ஊரோ இல்லை கிராமமோ எதை எடுத்தீங்கனாலும் சரி, அதுக்கு நடுவில் ஒரு பாலம் இருந்துச்சுன்னா தான் அதை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு அந்த பக்கம் போகிறது வர்றது இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இங்கே 7000 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நதி ஓடியும் ஏன் அது குறுக்க பாலம் கட்டவே இல்லை? இதுக்கு முக்கியமான காரணம் அந்த நிலப்பகுதியை தான். ஏன்னா இந்த அமேசான் நதிங்கிறது வந்து அதை சுற்றி அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், அந்த அமேசான் மலைக்காடுகளால் நிறைஞ்சிருக்கு. இப்போ அப்படி இருக்கிறதுனால அங்கே ஒரு கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது, அங்கே கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்குது. இது ஒரு சின்ன காரணம் தான். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ ரெயின் ஃபாரஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, அப்போது மழை காலத்தில் வந்து ரொம்ப அதிகமான மழை பொழியக்கூடிய ஒரு இடமா அது இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு சம்மர் சீசன்லேயே நீங்கள் இந்த நதி ஓடுது இல்லையா, இந்த நதியோடைய இந்த அகலத்தை எடுத்து பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக 10 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அதுவே அங்கே மழை பெய்யும் போது அது ரொம்ப 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 அதோட அகலம் அதிகமாகி அதிகபட்சமாக 48 கிலோமீட்டருக்கு, அதாவது 10 கிலோமீட்டர் இருந்தது அப்படியே பெருசாகி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி போய் சில இடங்கள்ல 48 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அகலமாக மாறிடும். அப்போ அதோட நீர்நிலை மாறிக்கிட்டே இருக்குங்கிறப்போ அந்த இடத்துல ஃபிக்ஸடாக இந்த அளவுக்கு ஒரு பாலம் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கட்ட முடியாது. இது போக அங்கே மண்ணுடைய தன்மையுமே அங்கே நிறைய வந்து சதுப்பு நிலங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களால் சுலபமாக அங்கே ஒரு பில்லரை போட்டு அங்கே ஒரு பாலம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் அங்கே இல்லை. இதனால தான் இது வரைக்கும் யாருமே இந்த பகுதிகளில் பாலம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. இருந்தாலுமே இப்போ சமீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில அரசாங்கங்கள் என்னன்னா, இப்போ வந்து இந்த அமேசான் நதியை பொறுத்த வரைக்கும் அது பெரு, கொலம்பியா, பிரேசில் இந்த 3 நாடுகளில் தான் அதிகமாக அது வந்து அப்படி பயணிச்சு போகுது. இதில் ஒரு சில இடங்களில் பாலம் கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டு அரசாங்கங்கள்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே இப்போ வரைக்கும் ப்ரொபோசலில் தான் இருக்கே தவிர யாருமே இது வரைக்கும் பாலத்தை கட்ட ஆரம்பிக்கவோ இல்லைனா கட்டி முடிச்சிடும் இதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி யாருமே இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ், auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.